Hello everyone, welcome to Easy Go Math. நம்ம பார்த்துட்டு இருக்க chapter real numbers. இப்போ exercise 1.4 ஓட first problem solve பண்ணலாம். Without actually performing the long division, state whether the following rational numbers will have a terminating decimal expansion or a non-terminating repeating decimal expansion. So, terminating ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 power something இருக்கலாம் denominatorல, இல்ல 5 power something இருக்கும் denominator, இல்லையா 2 power something into 5 power something இருக்கும். பட் denominator factors பாத்தீங்கன்னா இதுதான் 2 or 5 அதுதான் இருந்தாகணும். ஓகே, சோ இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா 13 divided by 3125. கரெக்ட். சோ 3125 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 into 5 into 5 into 5 into 5. சோ 5 power 5 வருது 3125. சோ 5 power something தான் இருக்கு denominatorல. Therefore இந்த நம்பர் வந்து terminating. ஓகே. செகண்ட் ப்ராப்ளம் 17 by 8. 8 எப்படி எடுக்கலாம்? 2 power 3 ன்னு எழுத முடியுமா? சோ 2 power 3 ன்னு பாக்கும்போது 2 power n அப்படின்ற ஒரு ஃபார்மட்ல இருக்கு. கரெக்ட்டா? சோ அப்ப என்ன சொல்லலாம்? கீழ டினாமினேட்டர் 2 or 5 ல ரெண்டுமே இருக்கலாம். அது தவிர்த்து வேற ஏதாவது நம்பர் தான் நான் டெர்மினேட்டிங் போகும். சோ 2 power something இருக்கனால இந்த நம்பர் டெர்மினேட்டிங். ஓகே. தேர்ட் ப்ராப்ளம் 64 divided by 455. சோ 455 நான் பிரிக்கும் போது என்ன ஆகுது? அதோட ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 5 into 7 into 13. 5 மட்டும் இருந்தா நம்ம சொல்லலாம், பட் 7 and 13 வேற நம்பர்ஸ். சோ இது வந்து terminating சொல்ல முடியாது. ஓகே. சோ denominator is not in the form of 2 power n into 5 power m. அதனால இந்த நம்பர் non terminating அப்படின்றாங்க. ஓகே. fourth problem 15 divided by 1600. கரெக்ட்டா? சோ 1600 நம்ம இப்ப பிரிக்க போறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா 2 power 6 5 power 2 ன்னு வருது. சோ ரெண்டுமே factors of 2 or 5 ல தான் இருக்கு அந்த 1600. சோ அப்ப ரெண்டுமே வந்து terminating conditionக்கு valid இருக்கு. அப்ப என்ன தெரியுது? It's in the form of 2 power n into 5 power n. அதனால இந்த நம்பர் terminate. ஓகேவா? fifth problem 29 by 343. 343 நம்ம வந்து பிரிச்சனா என்ன ஆகுது? 7 into 7 into 7. So இது 2 power n into 5 power m ஃபார்மட்ல இல்ல. Therefore this is non terminating number. ஓகேவா? So I hope இந்த 5 problems புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம அடுத்த 5 problems இதுல இருக்கிறதே பார்க்கலாம். Thank you.